அனைவருக்கும் வணக்கம். கடந்த 30ஆம் தேதி பசும்பொன்னில் பூசாரியை மூவேந்திர முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் அறைந்து விட்டார் என்ற செய்தி சமூக வலைத்தளத்தில் பரவலாக பரவி வருகிறது. கடந்த 2 நாட்களாக நான் பார்த்து வருகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அண்ணன் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக 500 வண்டியை அழைத்துக் கொண்டு ஆட்களையும் திரட்டி பசும்பொன்னில் அன்னதானத்தையும் போட்டு மிக சிறப்பாக ஆண்டுதோறும் நடத்தி வருகிறவர். அது மட்டுமல்ல, அன்னதானத்தை யார் வேணாலும் போடலாம், ஆனால் தன்னுடைய சொந்த படத்திலே நடத்தி கொண்டிருப்பவர். எனக்கு தெரிந்து அவருடைய அண்ணன் பிரேம்குமார் வாண்டியாரிடத்திலே நான் பழகியிருக்கிறேன். நாங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து பசும்பொன்னிலே இருக்கின்ற தேவரையாவுடைய ஐம்பொன் சிலையை தமிழகம் முழுவதும் கொண்டு வந்து வழிபாடு செய்வதற்கும் காரணமாக இருந்தவர்கள் 2 பேர். அதில் ஒருவர் மருத்துவர் சேதராமன், இன்னொருவர் பாண்டியார் சகோதரர்கள். இதையெல்லாம் அன்றைக்கு நான் சென்னை மாவட்டத்திலே மாவட்டத்துடைய இளைஞரணி செயலாளர் பொறுப்பில் இருந்து பார்த்தவன். நானும் அன்றைக்கு ஐயாவுடைய சிலைக்கு சென்னை பாண்டி பஜாரிலே வைத்து 3 நாட்கள் அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்ற பொழுது நானும் அந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டு நாங்கள் எல்லாம் அந்த சிலையை மீண்டும் கொண்டு வந்து பசும்பொன்னிலே வைத்தோம். இப்படி அந்த காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து பசும்பொன்னில் 500 வண்டிகள் அழைத்து வந்து அன்னதானத்தை போட்டு அன்னதான சக்கரவர்த்தி என்று பெயரெடுத்தவர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள். அவர் தன்னுடைய சொந்த படத்திலே தான் இதையெல்லாம் செய்து வருகிறார். என்னை பொறுத்தவரை அவர் திமுக கூட்டணியிலே அங்க வகித்தாலும், நான் அதிமுக கூட்டணியிலே அங்க வகித்தாலும், சமுதாயம் என்று வருகின்ற பொழுது நாமெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு நான் அன்றைக்கு தேசிய தலைவர் தேவரையாவை வழங்க செல்கின்ற பொழுது என்னிடத்திலும் அதே குறிப்பிட்ட பூசாரி தான், நீங்கள் 5 பேருக்கு மேல் உள்ளே வரக்கூடாது, உடனடியாக சாமியை கும்பிட்டு சீக்கிரம் வெளியேறுங்கள், அடுத்தடுத்து அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் வர இருக்கிறார்கள் என்று என்னிடத்திலும் கூறினார். அது மட்டுமல்ல, தேவர் ஐயாவிற்கு தீபத்தட்டை எடுத்து காண்பிக்க நாம் முயற்சிக்கிற பொழுது நான் தான் காத்துவேன் என்று அடம்பிடித்தவர் அதே பூசாரி தான். நாங்கள் கேட்கிறோம், தேசிய தலைவர் தேவர் ஐயாவிற்கு ஒரு குண்டுமணி அளவு ஏதோ ஒரு களங்கம் ஏற்பட்டால் கூட களத்தில் நின்று போராடுகிறவர்கள் சமுதாய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தான். அரசியல் கட்சிகள் அனைத்து சமுதாய ஓட்டுகள் வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் கண்டும் காணாமல் சென்று விடுவார்கள். அப்படித்தான் ஓராண்டுக்கு